இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தி வந்திருக்கிற உன்னதமான தேவன் நமக்கு தம்முடைய ஜீவ புஸ்தகமாகிய இந்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7வது மாதத்துக்குள்ள ஒரு விதமான கலக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கர்த்தர் என்னுடைய தேசத்துக்கு இறங்க மாட்டாரா? கர்த்தர் என்னுடைய நாட்டுக்கு இறங்க மாட்டாரா? என் ஜனங்களுக்கு இறங்க மாட்டாரா? என் குடும்பத்திற்கு இரக்கத்தை காண்பிக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்விலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் கடந்து வராதா? என் குடும்ப சூழ்நிலை என்றைக்கும் மாறும். எனக்கு எதிராக எழும்புகிற இந்த சூழ்நிலைகள், எனக்கு எதிராக எழும்புகிற என் வீட்டார், இப்படி பல விதங்களிலே நாம் எதிர்பார்ப்போடு கூட நின்று கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே மீண்டும் அந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். இங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, களிகூர்ந்து மகிழ்வோம். அவர் கண்ணீரை துடைப்பார், நாம் களிகூர்ந்து மகிழ்வோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை செய்தியினுடைய தலைப்பாக கண்ணீரை களிப்பாக மாற்றும் கர்த்தர். The God who turns your tears into cheers. The God who turns your tears into cheers. கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற கர்த்தர் நம் நடுவிலே இந்த 7வது மாதத்திலே வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், நாம் ஆராதிக்கிற தேவனை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு உள்ள வழிகளிலே மிக முக்கியமான வழி என்னவென்றால், நாம் பாடுகள் என்கிற அக்கினியின் நடுவே நடக்கிற பொழுது அவர் நம் கூட நடந்து வருவாரே, அப்பொழுது அவருடைய அந்த வல்லமையை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை, அவருடைய அதிசயத்தை ருசி பார்ப்போமே. அதுதான் தேவனை அறிந்து கொள்ள சிறந்த வழி. இதுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நாம் நடந்து செல்லுகிற இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, நாம் நடந்து செல்லுகிற இந்த பாடுகளின் மத்தியிலே, நாம் எதிர்ப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, அங்கே பற்றி எரிகிற அக்கினியின் மத்தியிலே நம் கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாக நம்ம கூட நடந்து வர்றார்ல, அப்பதான் அந்த ஆண்டவருடைய முழுமையான அன்பு நமக்கு புரியும். இன்றைக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், பற்றி எரிகிற அந்த அக்கினியின் நடுவிலே, மகனே மகளே, உன்னுடைய பிரச்சனையின் நடுவிலே, உன்னுடைய கண்ணீரின் நடுவிலே, உன்னுடைய வேதனையின் நடுவிலே, உன்னுடைய பாடுகளின் நடுவிலே நான் உன்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து நடத்தும்படி இந்த காலை வேளையிலே நான் உன்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் யார்? எனக்கு அன்பா ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனமாக இவருடைய காரியத்தை அற்புதமாக விளக்குகிறார். அந்த 8வது வசனத்துல இவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
இவர் யார்? மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற கர்த்தர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இருளிலே இருப்பது போன்ற, மரணத்தினுடைய கட்டுகளிலே இருப்பது போன்ற, அல்லது உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்களுக்கு நெருங்கினவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், எனக்கு அந்த இவர்கள் மரணத்தின் பிடியிலே நின்று கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கை தருகிற உன்னதமான செய்தியை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வாக்கு தத்துவத்தின்படியே இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக மரித்தார். அதனால்தான் பவுல், நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 54வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ரொம்ப அழகாக அவன் சவால் விடுகிறான். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சாட்சியிடுகிறார், சவால் விடுகிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய கிருபையில உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் அந்த கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவர் நம்மோடு கூட மரணத்தை ஜெயமாக அன்று விழுங்கின கர்த்தர். ஐயா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை அப்படியே 800 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் நிறைவேற்றி காட்டினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கி, எனக்கு அன்பானவர்களே, மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், இவர் யார் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அவர் சொல்லுகிறார். நீ 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினேன், அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தேன். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். அன்பானவர்களே, மேட்டிமையானவர்களை தாழ்த்துகிற கர்த்தர் இவர். ஐயா, மேட்டிமை உணர்வோடு கூட உங்களுக்கு விரோதமாக ஒரு சில மேட்டிமை உணர்வோடு கூட பேசலாம். ஐயா, நீங்க கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மேட்டிமை தாழ்த்தப்படும். அது மட்டுமல்ல, பலவானுடைய பலன் தாழ்த்தப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நீங்க 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினாலே வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். உங்களுக்கு எதிராக ஒருவேளை ஆரவாரம், பலவான்களுடைய ஆரவாரம் இருக்கும், கவலைப்படாதீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவானுடைய ஆரவாரத்தை நான் தனிய பண்ணுவேன். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவேன். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையின் மேல அகற்றி போடுவார். உங்களுடைய முக்காட்டை எடுத்து போடுவார், உங்களுடைய இருளை விலக்கி போடுவார், உங்களுடைய எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில சூழ்ந்திருக்கிற, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி, இந்த இப்படிப்பட்ட மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற கர்த்தரை, இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த இயேசுவை முழுமையாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 1. 2வது, இந்த இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர்களா? 3வது, அவர் தரும் வாழ்வை, இயேசு தரும் வாழ்வை அனுபவிக்கிறீர்களா? 1, knowing Jesus, இயேசுவை அறிவோம். 2வதாக being with Jesus, இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருப்போம். 3வதாக அவர் இயேசு தரும் வாழ்வை அனுபவிப்போம், enjoying Jesus. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கப்பட்ட மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற கர்த்தர் இவர்தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. 800 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எப்போ மரணம் வருமோ, யாருக்கு வருமோ, எந்த சூழல்ல வருமோ. நேற்றைக்கு ஒரு சகோதரி பேட்டி கொடுக்கிறார்கள். அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு பேட்டி அவர் கொடுத்திருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு முதல்வருக்கு சொல்றாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன், நான் வெளியே போகல, நான் அதை செய்யல இதை செய்யல, அரசாங்கம் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சுதான் நடந்தேன். எனக்கு எப்படி கொரோனா வந்ததுன்னு தெரியல, நான் என்ன செய்யறது எனக்கு புரியல, எனக்கு மருந்து கூட கிடைக்கல, நான் மருத்துவமனைக்கு செல்ல முடியல, நான் மெடிக்கலுக்கு போனா அங்க மருந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்களும் உதவ மாட்டேன்றீங்க. பயங்கரமான ஒரு கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, பாரத்தோடு கூட அந்த சகோதரி தன்னுடைய அந்த நிலைமையை பகிர்ந்து கொண்டாங்க. மரணத்தின் விளிம்பிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன், ஏன் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பேர் மறிக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அவர்களுடைய அவலத்தை கேட்க, அவருடைய கண்ணீரை துடைக்க ஆட்கள் இல்லை, அவருக்கு மருந்து கொடுக்க ஆட்கள் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை மரண பயத்தினின்று விடுதலையாக்க வல்லமை படைத்தவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். மரணம் ஒருவேளை அணுக்குலத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாக, மகளே மகளே, என்னை நீ அறிந்திருக்கிறாயா? இந்த இயேசுவை, மரணத்தை ஜெயித்த இயேசுவை, உன்னுடைய மரண பயத்தை மாற்றுகிற இயேசுவை நீ அறிந்திருக்கிறாயா? உன்னுடைய சோதனைக்கு, உன்னுடைய பாடுகளுக்கு, ஒருவேளை இவைகளை இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம், உலகம் இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீ வாசித்து பார்க்கிற பொழுது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மேல இருக்கிறவங்க, மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க, ஆட்சி செய்யறவங்களுக்கு நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடு, நம்முடைய வேதனை, நம்முடைய துன்பம் தெரியல தெரியுமா? அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பாடுபட்டு நம்முடைய வழியா நடக்கல, நேரடியா வந்து உட்கார்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என் இயேசு கிறிஸ்துவோ அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு, அன்பானவர்களே, அந்த வழியில் நடந்து வந்ததினாலே சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய அந்த வழி வேதனை அவருக்கு தெரியும். அதனால கலங்காதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருத்தல் என்பது என்ன தெரியுமா? அவரோடு கூட நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவம். அவரை ஆழமாய் அறிந்து, அவர் எனக்காக இந்த பூமியிலே பிறந்தார், எனக்காக அவர் வாழ்ந்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார், மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு ஆழமான விசுவாசம், அவரை அறிகிற இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மரணத்தை ஜெயமாக விழுக்கின இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மரண பயத்திலிருந்து ஐயா நம்மை விடுதலையாக்க பிறந்த இயேசு, அந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருந்தீர்களானால் அன்பானவர்களே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. என்னுடைய பாடுகளை அறிந்தவர், துன்பங்களை அறிந்தவர், கண்ணீரை அறிந்தவர், வேதனை அறிந்தவர். ஒருவேளை உடைய கணவன் அறியாமல் இருக்கலாம், உன் மனைவி அறியாமல் இருக்கலாம், உடைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், உன் மாமியார் அறியாமல் இருக்கலாம். எனக்கு அன்பான உங்களுடைய எஜமான், உங்களுடைய வேலையில உங்களுடைய அதிகாரிகள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், அந்த வழியா நான் நடந்து வந்திருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுகிற ஆண்டவர். உன்னுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நீ அறிந்திருக்கிறாயா? உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா?
உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர். இயேசுவை அறிவோம். knowing Jesus. இரண்டாவதாக being with Jesus, இயேசுவோடு கூட இருப்பது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி. இந்த செடியில கொடியாகிய நீங்கள் நிலைத்திருந்தால், எனக்கு அன்பானவர்களே 15ஆம் வசனத்துல நீங்க 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. என் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த திராட்சை செடியாகிய என்னிலே நினைத்திருந்தால், being with me, என்னோடு கூட இணைந்திருந்தால், என்னிலே நீங்கள் என்னோடு கூட வாழ்ந்தால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள். அதோட சந்தேகம் இல்லை. பாடுகள், எனக்கு அன்பானவர்களே, பாடுகள், வேதனை, பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் வரும். பண கஷ்டம், மன கஷ்டம், மனிதர்களால் வரும் கஷ்டம், எதிரிகளால் வரும் கஷ்டம் எல்லாம் வரும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் நடுவில் நின்று உங்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற என்னோடு கூட நீங்கள் இருந்தீர்களானால் அதற்குரிய இம்மையிலும் நூறத்தனையாய் ஆசீர்வாதம், இம்மையிலும் நூறத்தனையாய் ஆசீர்வாதம். அன்பார் இயேசுவோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு மனுஷனோட நிறைய நேரம் இருக்கிறோம், டிவியோடு கூட நிறைய நேரம் இருக்கிறோம், மொபைலோடு கூட நிறைய இருக்கிறோம். ஆனா இயேசுவோடு நிறைய நேரம் இருக்கிறோம். தேவ பிள்ளையை சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு மற்ற எல்லாத்துக்கும் நம்மால நேரம் கொடுக்க முடியுது, இயேசுவோடு கூட இருக்கிற நேரம். இயேசு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு, நான் இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன் என்கிற உணர்வு. இரண்டாவது, பீயிங் வித் இயேசுவோடு கூட இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் நம்மோடு கூட இருப்பாரானால், எனக்கா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறபடியால், உம்முடைய பாதத்தில் எப்பொழுதும் வீழ்ந்து கிடக்கிறபடியால், உமக்கு எப்பொழுதும் காத்திருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்வீர். அதனால இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம அவரோடு கூட இருப்போமா? மூன்றாவதாக, அவர் இயேசு தரும் வாழ்வை அனுபவிப்போம். என்ஜாயிங் ஜீசஸ், இயேசு தருகிற வாழ்க்கை அனுபவிக்கிறது. மிகுந்த, நாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோம்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஐயா, மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நீங்க மாறுவீங்க. ஆபிரகாமினுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாது இருந்தது, இது சத்தியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவனை சார்ந்து ஒருத்தன் நின்றான் லோத்து, அவனுக்கும் எனக்கு அன்பார்களே எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவன் அவரை விட்டு விலகினானோ, அவரை சார்ந்து நின்ற அவனை விட்டு விலகினானோ, அப்பொழுதுதான் லோத்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்தான். ஆனால் இந்த அற்புதமான வேளையில ஆண்டவர் நான் தருகிற அந்த கனியை நீங்க அனுபவிப்பீர்கள். என்ஜாயிங் ஜீசஸ், எக்ஸ்பீரியன்சிங் த லவ் ஆஃப் காட், அவருடைய அன்பை நீங்க அனுபவிப்பீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கலிகூறுகிற ஒரு அனுபவம், மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம். இதை கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், இன்றைக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில, ஐயா, அதை குறித்ததான ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனம். 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று உண்டு. அந்த 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நீங்களும் நானும் ஆளுகிறவர்களாக, ராஜாக்களாக நாம இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அது முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, இன்றைக்கு அவரை நம்புகிற அப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் ஒரு நாள் உண்டு, 1000 வருட அரசாட்சி. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், 1000 வருடம் அரசாள போகிறார். அந்த அரசாட்சியில நீங்களும் நானும் அவரோடு கூட நின்று ஆளுகை செய்ய போகிறோம். அன்பார்ந்தே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is unchanging yesterday, today and forever. அவர் கலிகூர்ந்து மகிழ வைக்கிற ஆண்டவர். அதனால இந்த இயேசுவை அறிவோம், knowing Jesus.
and being with Jesus. இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருப்போம். enjoying Jesus. இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது எகிப்தியருடைய அடிமைத்தனத்தை 430 ஆண்டுகள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதிலிருந்து விடுதலை ஆக்கி வருகிற பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. மகிழ்ந்து களி கூர்ந்து பாடிக்கொண்டு வருகிறார். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். உமக்கு நேரான தெய்வம் ஒருவரும் இல்லை. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் அப்படி பாட வைக்க அவரால் முடியும். அடுத்து 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் நின்று கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அந்த சமயத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. மரணத்தை அவன் ஜெயமாக விழுங்குவான். உங்களோட வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவன் மாற்றி போடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று மீண்டும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய நிந்தையை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய வேதனைகளை பூமியில் இராதபடிக்கு, உங்களுடைய வாழ்வில் இராதபடிக்கு அவர் முற்றிலும் நீக்கி போடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மிகவும் பெரியவர். He is the greatest. நாம் ஆராதிக்கிற இயேசு ஐயா மிகவும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். He is the most supreme. அவர் எல்லாருக்கும் மேலானவர். அவர் எல்லாருக்கும் மேலானவர். He is the most beautiful. அவர் எல்லாரும் விட அழகானவர். எல்லாரும் விட அழகானவர். He is the most powerful. அவர் எல்லாரும் விட வல்லமை படைத்தவர், அதிகாரம் படைத்தவர். He is the most wise. அவர் எல்லாரும் விட அதிக ஞானம் படைத்தவர். He is the most just. அவர் எல்லாரையும் விட உன்னதமாய் நீதி செய்வார். இன்னைக்கு தேசத்துல நீதி இல்லை, ஆனால் அவர் நீதி செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில அவர் நீதி செய்வார். எனக்கு யாரும் நீதி செய்யலையே, அவங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. ஐயா குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் ஐயா உன்னதமான நீதி செய்கிற தேவன். ஒருவேளை இங்க இருக்கிற நீதிபதிகள் நீதியை புரட்டலாம், எனக்கு அன்பாளர்களே இங்க இருக்கிற தலைவர்கள் நீதியை புரட்டலாம், ஆனால் இந்த நீதியுள்ள நியாயாதிபதி is the most just. அவர் நீதி உள்ளவர். அவர் நியாயத்தை புரட்டவே மாட்டார். He is the most loving. அவர் மிகுந்த அன்பு நிறைந்த தெய்வம். He is the most holy. அவர் மிகுந்த பரிசுத்தமுள்ள தேவன். He is the most glorious. அவர் மகிமையான ஆண்டவர். இந்த ஆண்டவரை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டவரோடு கூட நினைத்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துல இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷமா நிற்காது. அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, இன்னைக்கு பல மணி நேரங்கள் உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அவளோடு கூட தேடுகிற நீங்களும் நானும் இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை தேடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த சந்தோஷத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மலாவி என்கிறதான ஒரு தேசத்துல, நீங்க இந்த செய்தி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. தென்கிழக்கு நாடுகளில் தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மலாவி என்கிற தேசத்துல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் ஜனாதிபதி தேர்தலில் நின்று அவர் அதில் ஜெயித்து ஜூன் 28ஆம் தேதி, போன மாசம் 28ஆம் தேதி அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? லாசரஸ் சக்வேரா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவர் நடந்து வந்த பாதையில இவர் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து, சாதாரண ஒரு போதகரா இருந்து, எனக்கு அன்பானவர்களே சாதாரணமா வளர்ந்து பாடுகள், துன்பங்கள், எல்லா வேதனைகளுக்கு மத்தியில நடந்து இந்த ஆண்டவரோடு கூட எப்பொழுது இருந்தபடியினால இந்த ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம், என் மகனே, உன்னை நான் இந்த முழு தேசத்துக்கும் போதகராக நான் வைக்க போகிறேன். இந்த முழு தேசத்துக்கு உன்னை நான் போதகராக வைக்க போகிறேன். 2014ஆம் ஆண்டு அவர் எலெக்ஷனில் நின்னாராம். 2வது இடத்த வர முடிஞ்சுதான். ஆனா கலங்கல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த முழு தேசத்துக்கும் என்னை அதிகாரத்தில் வைக்க போகிறார். இந்த முழு தேசமும் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறது என்னை கொண்டு. அதை விடாப்பிடியாக உறுதியாக பிடித்து செபித்தாராம். 2020ஆம் ஆண்டுல நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இந்த ஜூன் போன மாசம் 28ஆம் தேதி அந்த மலாவி தேசத்துல அவர் ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்தா தான் சொல்றாரு, இந்த சாதாரண ஒரு போதகரை
தேசத்தை ஆளுகிற, தேசத்தில் அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாக என்னால் மாற்ற முடியுமானால், அவருடைய கண்ணீரை துடைத்து, அவருடைய வேதனைகளை மாற்றி, அவருடைய பாடுகளை மாற்றி, இன்றைக்கு அவர் சொல்லுவதை தேசமே கேட்கின்ற அளவுக்கு அவரை என்னால் மாற்ற முடியுமானால், தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை துடைத்து, உன்னுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, உன்னுடைய வெட்கத்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக மாற்ற என்னால் முடியும். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? என்னை அறிந்திருக்கிறாயா? என்னை அறிந்திருந்தால் ஏன் இந்த நிர்விசாரம்? என்னை நீங்க அறிந்திருந்தீர்களானா ஏன் இந்த அலட்சியம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரோடு கூட இணைந்திருக்கிற திராட்சை கொடியானது திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். இயேசு எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்ற அனுபவம். இந்த அனுபவத்தில் நீங்களும் நான் வருவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தரை ஆசீர்வதித்து, நம்முடைய கண்ணீரை துடைத்து, நம்முடைய நிந்தையை மாற்றி, உண்மையாகவே உங்களை என்னையும் அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த லாசரஸ் சக்வேராவை அவரால் மாற்ற முடியுமானால், உங்களை என்னையும் உயர்த்த அவரால் முடியும். ஏன் நம்ம தேசத்துல நீங்களும் நானும் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களாக, ஐயா நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்களாக நம்மிலிருந்து கர்த்தர் ஐயா அநேகரை எழுப்ப முடியும். ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா?